ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப சின்ன பாடம் அழகு 5 மின்காந்த அலைகள் தான். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இந்த தேகேடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மின்காந்த அலைகள் 12th ஃபிசிக்ஸில் 5வது யூனிட், அப்போ அழகு 5. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஜான்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐன்ஸ்டீன் ஆமாம், ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன நல்லா கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அறிமுகம் படிச்சிங்க, நம்ம எல்லாத்துலேயுமே சொல்லலாம். ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்ஸ்வெல் மேற்பொருத்த தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ இது பார்த்துங்க. தூண்டப்பட்ட காந்தப்புலம் அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க, அதுமாதிரி படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து தியரிட்டிக்கலாக தான் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் பெருசாக இருக்குது. எந்தாவது பக்கம் வரைக்கும் இருக்குன்னா 271வது பக்கத்து வரைக்கும் இருக்குது. 268 தொடங்கி 271வது பக்கம் வரைக்கும் இருக்குது. பட் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம். இதை வந்து இதுவுமே பார்த்துங்க, ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து இந்த சம் சொல்ல மறந்துட்டேன். எடுத்துக்காட்டு 5.1 ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான். ஸோ அதுமாரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள். ஓகே, மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா, அலைகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அந்த ஒரு 4 லைன் இதை படிச்சுங்க. மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹெர்ட்ஸ் ஆய்வு. ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கம் 274 உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த எடுத்துக்காட்டு சம் 5.2 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சம், ரொம்ப சின்னதாக இருக்குது. அடிக்கடி 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, இதை பார்த்துங்க. மின்காந்த அலைகளின் மூலங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்து படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம். ஓகே, இந்த எடுத்துக்காட்டு 5.3 அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இது வேணால் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 5.4 ஒரு இம்பார்ட்டண்டான சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா கொஷின் வரும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் 5th யூனிட்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைமாலையின் வகைகள், வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து சம் இருக்கும். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு கொஷின். இந்த நிறமாலை தொடர் நிறமாலை, வரி நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கங்க. இதில் கொடுத்துருப்பாங்க தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன, பட்டை வெளியீடு நிறமாலைனா என்ன அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை, உட்கவர் நிறமாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே படிச்சுக்கிங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா ஒரு 15 பக்கம் 20 பக்கத்துக்குள்ளே தான் இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே 80 பக்கம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சுங்க. இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஷின். 5.3 நிறைமாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், அடிக்கடி வரும். தியரிட்டிக்கல் கொஷின். ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதோட இந்த பாடம் முடியுது. பாடம் சுருக்கம் படிச்சிங்க. இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றதை ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. கருத்து வரைபடம் வச்சு என்னன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கொஷின்ஸ் தெரியலையோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ அது இது பண்ணிங்க. இந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் 10 லெசனுக்கான வீடியோஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் ஸ்லோ ஆகும். டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம், லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். சேனலுக்குள்ளே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும். நான் 12th படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில். ஸோ உங்களுக்கு அது மேலே இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ.
வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல நியூஸ்க்கான வீடியோஸில் பார்க்கலாம். 10 யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது. போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது. இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, டாடா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12th ஃபிசிக்ஸில் யூனிட், அதாவது அலகு 2, அதாவது அலகு 6, புக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் 2. ஓகேவா, வால்யூம் 2ல் 6வது படத்தில் ஒளியியல். ஓகேவா, ஒளியியல் தொகுதி 2வது புத்தகம் தொகுதி 2 ஒளியியலில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒளியியல் பாடத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒளியியல், அலகு 6, 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க 5 லெசனுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு கார்டுலேயுமே வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக 10 லெசனுக்குமான வீடியோஸுமே போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா விடத்துலையும் சொல்கிற மாதிரி தான், ஒரு காலம் இருண்டதாக இருப்பதற்கு ஒளி வீச மறுப்பது காரணம் அல்ல, மக்கள் காண மறுப்பதே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிக்சர்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம். நம்ம எல்லா இதுலையுமே சொல்கிற மாதிரி தான், அறிமுகம் ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிஞ்சிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் கதிர் ஒளினா என்ன, எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் 2 மார்க்காக படிங்க. ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, படுகதிர் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. படுகதிர் கோணம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து எதிரொலிப்பு ஏற்படும் விலகு கோணம், ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் விலகு கோணம் அப்படின்னா என்னென்னு படிங்க. 2 மார்க்ஸில் வந்து கூட படித்து வச்சுங்க, உங்களுக்கு இதுவாக இருக்கும். சமதள ஆடியும் பிம்பம் தோன்றுதல், இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமதள ஆடியில் பிம்பம் தோன்றுதலின் பண்பு. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்பு அது எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சுங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு அட்டவணை 6.1 பொருள் மற்றும் பிம்பங்களின் தன்மைக்கான நிபந்தனைகள், இதை படிச்சுங்க. மெய் பின்பம், மாய பின்பம், பொய் பின்பம், மாய பின்பம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி 5 யூனிட்டுக்குமே போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்தமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் படிச்சுக்கங்க. படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து கோளக ஆடி அதுனா என்ன, ஏன்னா ஒளியியலில் வந்து கண்ணாடி பற்றி தான் நம்ம நிறையா கொடுத்துருப்பாங்க. அண்மை அச்சு கதிர் ஒளி வீச்சு இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் தோணுதோ அதெல்லாம் படிங்க. நாமே வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன். ஆடிச்சமன்பாடு, இது அடிக்கடி வரும். ஆடிச்சமன்பாடு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்த கோளக ஆடிகளில் ஏற்படும் பக்கவாட்டு உட்பெருவாக்கம். ஸோ இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த குறிப்புமே படிச்சிங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பு படிச்சிங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒளியின் வேகம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒளியின் வேகம், இந்த கொஸ்டின் படிச்சிங்க. அடுத்து அதாவது ஒளியின் வேகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் இருக்கும், அதை படிச்சிங்க. ஒளி வேகத்தை கண்டறிவதற்கான பியூசி முறை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இது வரும். ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும், இந்த சமன்பாடு போடணும், இந்த குறிப்பு படிங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அடுத்து வெவ்வேறு ஊடகங்களின் வழியே ஒளியின் வேகம், இது கொஞ்சம் தான் இருக்கும், இதை தியரிட்டிக்கலாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஒளிவிலகல் எண், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஒளிவிலகல் எண்ணுக்கும் அப்படியே கீழே இந்த சம்மு கேட்பாங்க, இந்த சம்முமே பார்க்கணும். ஒளிவிலகல் எண்ணா என்னன்னு எழுதிட்டு இது மட்டும், இந்த ஒளிவிலகல் எண் அப்படின்னா என்னன்னு மட்டும் கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் வரும். இந்த சம்மு சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த சம்முமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதனால் இந்த சம்முமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்த்துங்க. வெவ்வேறு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. வெற்றிடம், காற்று, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒளிப்பாதை அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க்காக படிச்சுக்கோங்க. 2 மார்க்காக 3 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒளிவிலக்கல்ல வந்து லென்ஸ் விதி படிச்சுக்கோங்க. ஒளிவிலக்கல்ல
எடுத்துக்காட்டு 6.6 ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் விதிப்படி இந்த சமன்பாடெலாம் இந்தாண்ட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டு பாருங்கள். இந்த இதுவுமே படிச்சுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் மீளும் கொள்கை மீளா கொள்கை. ஒளி விலகலின் பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மீளும் கொள்கை. மீளும் கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மீளும் கொள்கை அப்படின்னா, இப்போ ஒரு பலூன் இருக்குது, அதை நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா அந்த காற்று திரும்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும். அது மீளும் கொள்கை. மீளா கொள்கை அப்படின்னா திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வராது. அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத இதை படிச்சுக்கோங்க. ஒப்புமை விலகல் எண், தோற்ற ஆழம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேணுன்னா 2 மார்க் அளவுக்கு படிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த பாக்ஸ் பார்த்துங்க. அந்த பாக்ஸ் பார்த்துட்டு முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதை படிச்சுங்க. அதிலே கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னா, பேஜ் நம்பர் 23ல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கன்னா மாறா வெளிப்படுகிற ஒரு ஒளி அப்படின்ற இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டன்னு இந்த இடத்துல. அதிலிருந்து என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள். லென்ஸ் சாரளம் என்று பெயர்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்கா 2 மார்க்கில் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஒளி ஆர ஒளியூட்டல் சாரல் லென்ஸ், இதை பற்றி தான் இப்போ பார்த்தோம். அதுதான் அந்த 2 மார்க்கு. ஸோ அது ஃபுல்லாக படிங்க. ஃபுல்லாமே கூட படிங்க. ஃபுல்லாமே படிங்க. ஏன்னா நெக்ஸ்ட் பேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த படம் வரையணும், சமன்பாடெலாம் போட்டிங்கன்னா இது 5 மார்க்ஸுமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க. அடுத்து வந்து ஒளி இழப்பின் ஏற்றுக்கோணம். இதுவுமே ஒரு 5 மார்க் கொஷின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஒளி இழப்பின் ஏற்றுக்கோணம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதை படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் படித்தா ஈஸியாக தான் இருக்கும். படித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடற்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு 6.11 ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு, லென்ஸ் சமன்பாடு. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 32ல் இருக்குது. லென்ஸ் மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் குவிய புள்ளிகள். இது வந்து அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க அதை படித்து. நெக்ஸ்ட் வந்து முதன்மை குழி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, படித்து தெரிஞ்சுங்க. லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை நான் பார்த்துருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 32ல் இது இருக்குது. 32லேருந்து 33 வரைக்கும் இருக்குது. லென்ஸ் மெல்லிய லென்ஸ் பக்கவாட்டு உருப்பெருக்கம். இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ இதுவுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே ஒரு கேமரா கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. ஓகேவா. சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையுமே படிங்க, சிந்திக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஜ் நம்பர் 41ல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த முப்பட்டகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். முட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம், முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இப்போ 6th லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. ஸோ இது பார்த்துங்க, முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வந்து சிறும திசைமாற்று கோணம். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க. முப்பட்டகம் ஒளிவிலகல் எண். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஆனால் அந்த முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் நான் வந்து சிந்தனை துளிகள்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி சிதறல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, இது ஃபுல்லாக படிச்சுங்க, இது உங்களுக்கு தேவைப்படும்.
நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. இந்த பாடம் தான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாடம். 100 பக்கம் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. பாருங்கள், இதுக்கு முன்னாடியுமே நம்ம மொதல் 5 யூனிட்கான இதுவுமே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 6, 7, 8, 9, 10க்குமான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 61ல் நீரின் மீது படர்ந்திருக்கும் எண்ணெய் படலம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு. பக்கம் நம்பர் பார்த்தீங்கன்னா 64. ஓகே, 64ல் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு. இதில் வந்து பி புள்ளியில் சிறுமை ஏற்படுவதற்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதை படிச்சுக்கங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்குமே நமக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பெலாம் படிச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வேலன்ஸ் தொலைவு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஜ் நம்பர் 79ல் இருக்குது. 79ல் பூஸ்டர் விதி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 79வது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், பூஸ்டர் விதி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதை படிச்சுக்கங்க. பூஸ்டர் விதிக்கு ஒரு சம்முமே கொடுத்துருக்காங்க, அந்த சம்முமே பார்த்துக்குங்க. அந்த சம்முமே இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் வருது. இரட்டை ஒளி விலகல் மூலம் தகவல் ஆய்வு. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் செயல்புரியும் படிவங்களின் வகைகள். இது ஃபுல்லாக படிச்சுக்கங்க. இந்த 2 பேராகவே ஃபுல்லாக படிச்சிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிக்கோல் பட்டகம், இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நிக்கோல் பட்டகம் என்பதும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதுவுமே படிச்சிங்க. நிக்கோல் பட்டகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதில் தான் வரும், என்னென்னா தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அது நிக்கோல் பட்டகத்தின் பயன்கள். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 மார்க் 3 மார்க்ஸ் தனியாக கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் கேட்கலாம். நிக்கோல் பட்டகத்தின் குறைபாடுகளும் கேட்பாங்க, தனியாகவே கேட்பாங்க. ஸோ அதுவுமே படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 82ல் இருக்குது. எளிய நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதுவே பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த நுண்ணோக்கியின் எளிய அமைப்பு தான் லாஸ்ட்டு கொஷின். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ எஃபெக்ட் போட்டு படிங்க. ஏன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு நிறையா படித்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாட சுருக்கம் வந்துடும். லாஸ்ட்டாக பாட சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு, பாடமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போகிறேன். வேறு எதனா சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th பாடம் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு. இந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 12th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் மொத்தமாக நம்ம கவர் பண்ணி போட்டோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டான லிங்க்ஸ் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனுமே ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் நிறைய மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் லைஃப் ஜேர்னியில் நம்ம சேனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, பாய்.